ஹாய் ஆல். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். லாஸ்ட் வீக் இவர்கள் என் சிற்பிகள் அந்த வரிசையில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குலத்தொழில் பற்றி பார்த்தோம். ஸோ குலத்தொழில் வந்துட்டு நம்ம என்ன பேசிக்காக நம்ம அப்பா தாத்தா என்ன வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை நம்ம அப்படியே நம்ம இப்போ வேறு ப்ரொஃபஷன் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்ததாக இப்போது வந்துட்டு இன்றைக்கி இவர்கள் என் சிற்பிகள் வரிசையில் இன்றைக்கி நான் ஒரு கார்பெண்டர் ஐயா பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு சுகருக்கு மெடிசன்ஸ் 3 months எடுத்துக்கல. ஸோ நான் கேட்டோடனையும் வந்துட்டு அவர் சொன்னார், நான் 3 months எடுத்துக்கலைங்க, ஏன்னா ஒர்க் இல்லை, எனக்கு வேலைக்கே போக முடியல. இப்போ எல்லாருமே நிறையா வந்துட்டு இப்போது இன்ஜினியர்ஸ் வச்சு பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த நார்த் இண்டியஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அது உண்மை தான். நிஜமாமே இப்போ நிறையா இந்த மாதிரி நார்த் இண்டியஸ் வர்றதுனால நம்ம ஆளுங்களுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்தது நான் வந்துட்டு ஏங்க ஐயா நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க முடி. ஸோ அவர் வந்துட்டு அவங்க வீட்டில் ஆல்ரெடி பசங்க பொண்ணுங்க எல்லோரும் ஐயாவுக்கு இருக்காங்க. தே ஆர் வெல் செட்டில்டு. அப்போது வந்துட்டு ஐயா சொன்ன வச்சு பார்த்தா ஐயாவுக்கு இந்த மாதிரி மணி இல்லாமல் வாங்காமல் இருக்காருங்கிற விஷயம் அவங்க சன்ஸ்க்கு தெரியல போல இருக்குது. ஸோ நான் இந்த இதிலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே அப்பா அம்மா நமக்கு எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம அவங்கள குழந்தையில நம்மளை எப்படி அவங்க டேக் கேர் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அவங்க மணி வைஸ் வந்துட்டு அவங்க கேட்காம கூட இருக்கலாம். நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கேட்காம கூட இருக்கலாம். நம்மளே வாலண்டியராக உங்களுக்கு ஏதாவது மணி வைஸ் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதுல நமக்கு தப்பில்லை. நிறையா பேர் கேட்கவும் மாட்டாங்க, நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. சில பேர்த்துக்கு அது தெரியறதில்ல. நான் நிறைய பேர்த்த கவனிச்சிருக்கேன். இது மாதிரி சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாம் நல்ல ரிச்சாக இருப்பாங்க, பட் பேரண்ட்ஸ் கிட்ட கையில் மணி இருக்காது. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமையே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அடிக்கடி போய் ஒரு கேட்குறது, ஏதாவது தேவையாங்கப்பா மெடிசன்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி கையில் இதுவே அப்பா கூட கொஞ்சம் வேலை செஞ்சு தே கேன் ஏர்ன். கொஞ்சம் வயசான காலத்தில் அம்மாங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் மணி வைஸும் தேவைப்படும். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஒரு சப்போர்ட் வந்துட்டு அம்மாவுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி லேர்ன் பண்ண லெசன். தேங்க்யூ ஆல்.